விக்ரமாதித்தன் வேதாளம் அத்தியாயம் 16. நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். இன்றும் ஒரு திகில் திரில்லும் கலந்த புதிய பயணத்துக்கு உங்களை அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். சரி, ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். இருளால் மூடப்பட்ட சுடுகாட்டின் நடுவே ஒரு உருவம் தனியாக நடந்து கொண்டிருந்தான். விக்ரமாதித்தன், எதுவானாலும் என் கடமை நிச்சயம் நிறைவேறும் என்று உறுதியுடன் மீண்டும் அந்த பழைய புளிய மரத்தை நோக்கி நடை போட்டார். பழைய மரத்தில் தொங்கியிருந்த பிணத்தை அவர் கையில் எடுத்த உடனேயே அது திடீரென உயிரோடு எழுந்து நகைச்சுவையுடன் சிரித்தபடி வேதாளமாக மாறியது. மன்னா, மீண்டும் ஒரே சோதனைக்கு வர்றியா என்று வேதாளத்தின் சிரிப்பு இருளையே கீறியது. வேதாளம் மீண்டும் விக்ரமாதித்தனின் தோளில் தொங்கிக் கொண்டு தன் குரலை மர்மமாக குறைத்து கதை சொல்ல ஆரம்பித்தது. நண்பர்களே, ஒரு காலத்தில் கஷ்யப் என்ற வீரமும் தாராள மனமும் கொண்ட ஒரு மன்னன் வாழ்ந்தான். அவனது ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் வாழ்ந்தனர். ஆனால் அண்டை நாட்டின் மன்னன் பொறாமை மற்றும் தீய எண்ணங்கள் கொண்டவன். கஷ்யப்பின் வளமும் மக்களின் சந்தோஷமும் அவனுக்கு தாங்க முடியாமல் இருந்தது. ஒரு நாள் அவன் ஒரு கடைசி எச்சரிக்கை அனுப்பினான். உன் ராஜ்யத்தை எங்களிடம் ஒப்படை, இல்லையெனில் போரை சந்திக்க தயாராகு. கஷ்யப்பிற்கு போர் வேண்டாம். போர் என்றால் அழிவு, அழிவு என்றால் மக்கள் துயரம். அதால் அவன் ஒரு அறிவார்ந்த யோசனை சொன்னான். இரு நாடுகளும் போரில் இறங்க வேண்டாம். நாம் இருவரும் மட்டுமே துவந்த யுத்தத்தில் மோதுவோம். யார் வென்றாரோ இரு ராஜ்யமும் அவருக்குச் சொந்தம். அண்டை மன்னன் இதை ஏற்றுக்கொண்டான். இரு மன்னர்களின் துவந்த போராட்டம் அசுர வேகத்தில் கொதித்தது. இருவரின் வலிமையும் திறமையும் ஒருவரை ஒருவர் குலுக்கின. பல சுற்றுகளுக்குப் பிறகு கஷ்யப் வென்றான். அந்த நொடியிலிருந்து இரு ராஜ்யங்களும் அவனுக்குச் சொந்தம். ஆனால் அவன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு அறிவிப்பு செய்தான். நான் இன்று என் எதிரியை மன்னிக்கிறேன். இன்று முதல் அவர் என் நண்பன். இரு நாடுகளும் இனி அமைதியில் வாழும். இரு நாடுகளிலும் சந்தோஷம் குமுறியது. காலம் பல ஆண்டுகளாக அமைதியாக சென்றது. ஒரு நாள் கஷ்யப் சில வீரர்களுடன் வேட்டைக்குச் சென்றார். காட்டின் ஆழத்தில் அவர் தன் குழுவிலிருந்து பிரிந்து போனார். அந்த நேரத்தில் ஒரு சிறுத்தை பின்புறம் இருந்து கொடிய வேகத்தில் பாய்ந்து கஷ்யப்பை தாக்க முயன்றது. அந்த நொடியிலே திரக் ஒரு ஈட்டி வானத்தை கிழித்துச் சென்று சிறுத்தையை குத்தியது. கஷ்யப் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். அங்கு நின்றவன் முழு களைப்புடன் சிதைந்த ஆடைகளில் ஒரு கொள்ளையன். அவன் சொன்னான், அரசே, நான் வாழ்க்கையில் பல தவறுகளைச் செய்தவன். ஆனால் இன்று ஒரு முறை மனிதராக இருக்க விரும்பினேன். உங்கள் உயிரை காப்பாற்றினேன். எனக்கு பரிசாக என் சுதந்திரத்தை மட்டும் தாருங்கள். கஷ்யப் பதிலளிக்க முன்பே வீரர்கள் வந்துவிட்டனர். கஷ்யப் அமைதியாக, இவனை கைது செய்யுங்கள் என்று உத்தரவு பிறப்பித்தார். வேதாளம் கதை முடித்து கேட்டது. மன்னா, கஷ்யப் தன்னை எதிர்த்த மன்னனை மன்னித்து நண்பனாக்கினான். ஆனால் தன் உயிரை காப்பாற்றிய மனிதனை தண்டித்தான். இது ஏன்? அவன் ஏன் இயல்பிற்கு மாறாகச் செயல்பட்டான்? விக்ரமாதித்தன் எந்த தயக்கமும் இல்லாமல் சொன்னார். வேதாளா, கஷ்யப் அண்டை மன்னனை மன்னித்தது அழிவு வராமல் காப்பாற்றதான். அவர் செய்தது நன்மைக்கான முடிவு. ஆனால் அந்த கொள்ளையன் அவன் மக்களுக்கு தீங்கு விளைவித்தவன். அவன் மன்னரை காப்பாற்றியது ஒரு நொடியின் உணர்வு மட்டுமே. அவனை விடுவித்திருந்தால் அவன் மீண்டும் மக்களை பாதித்திருப்பான். அதனால் கஷ்யப் தனது உயிரை காப்பாற்றியதற்காக அல்ல, மக்களை பாதுகாக்க அவனை தண்டித்தான். வேதாளம் கத்தி சிரித்தது. மன்னா, மீண்டும் சரியான பதில். அப்படிச் சொல்லிக்கொண்டு வானில் பாய்ந்து அந்த புளிய மரத்தை நோக்கிச் சென்றது. வேதாளம் பறந்து கொண்டே சொன்னது, மன்னா, நீ இதையும் சரியா கண்டுபிடிச்சிட்டே. விக்ரமாதித்தன் சற்றும் சோர்வு இல்லாமல் மீண்டும் அந்த மரத்தை நோக்கி நடந்தார். என்னால் கடமை பூர்த்தி செய்ய முடியும். இப்படியே மன்னர் வேதாளத்தின் சோதனை அடுத்து தொடர்கிறது. நண்பர்களே, இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காதீங்க. தமிழ் ஸ்டோரி பாக்ஸ். அடுத்து வரும் அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு அதிர்ச்சி புதிரோடு திரும்பப் போகிறது. அதுவரைக்கும் சிந்தியுங்கள், புன்னகையுடன் இருங்கள். நன்றி, வணக்கம்.